அம்மா எங்களை விட்டுட்டு போயிட்டே ராஜா. அம்மா மலர்வழி டாக்டர்யா, டாக்டர்யா, டாக்டர் படிப்பேன் இப்படி பண்ணிட்டாளையா. எங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணோம். நீங்க லேட்டா கொண்டு வந்துட்டீங்க, அதனால காப்பாற்ற முடியல. என்னாச்சுப்பா? சூசைட் கேஸ். வா எக்ஸாம்ல மார்க் கம்மியா வாங்கி டாக்டர் சீட் கிடைக்கலன்னு அளவுக்கு அதிகமா விஷத்தை குடிச்சிட்டா. அம்மா, டாக்டர் ஆகணும்னா ஒன்று நல்ல மார்க் எடுக்கணும், இல்லை நிறைய பணம் செலவு பண்ணணும். ரெண்டுமே இல்லாமல் ஆசைப்பட்டா எப்படிமா? கம், லெட்ஸ் கெட் டு வொர்க். 50 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து 10,015 எழுத வேண்டிய அப்ளிகேஷன் நம்பரை மாற்றி 1015 எழுதி கொடுத்ததுனால தான் எனக்கு கிடைக்க வேண்டிய சீட்டு உனக்கு கிடைச்சிருக்கு. பாருங்கம்மா, நல்லா பாருங்க. பொண்ணோட அப்பாவும் டாக்டர் தான், அம்மாவும் டாக்டர் தான். ஒரே பொண்ணு, நல்ல குணம். அப்புறம் இந்த காலத்து பசங்க மாதிரி காதல் கத்திரிக்கான எந்த வித கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. பொண்ணு மேற்படிப்புக்காக அமெரிக்கா போகணும்னு ஆசைப்படுது. உங்க பையனும் அமெரிக்காவில் இருக்கிறதுனால பொண்ணு விட்டு சைட்ல டபுள் ஓகே. ஏங்க, எல்லா விதத்துல நம்மளுக்கு ஒத்து வர சம்பந்தமா இருக்கு. நாள் தள்ளி போடாம உடனே போய் பொண்ணு பார்த்துடலாங்க. ஆமாப்பா. சரி, நாளைக்கே பொண்ணு பார்க்க போறோம். பெரியவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். அப்பாடா, கல்யாணம் கன்ஃபார்ம். கமிஷனோட எப்ப நீ என்கிட்ட ஐ லவ் யூ சொன்னியோ அப்பவே நீ என் பொண்டாட்டி ஆயிட்ட. உன் பர்த்டே கிஃப்ட் கார்த்திகா. இந்த பொம்மை கப்பலா? ஐயோ, பொம்மை கப்பல் இல்ல, டைட்டானிக் கப்பல். போயும் ஒரு கவந்து போன கப்பலை தான் கிஃப்டா கொண்டு வந்தியா? என்ன கார்த்திகா இப்படி சொல்ற? கவுந்தது வேணா கப்பலா இருக்கலாம், ஆனா அது உள்ளுக்குள்ள ஒரு காதல் ஜெயிச்சிருக்கு. எப்படி இந்தியாவோட காதல் சின்னம் ஒரு தாஜ்மஹாலோ, அதே போலதான் இந்த உலகத்துக்கே ஒரு காதல் சின்னம் இந்த டைட்டானிக் கப்பல். நான் கொடுக்குற இந்த கிஃப்ட் எப்பவும் உங்ககிட்ட தான் இருக்கணும். ஃப்ரெண்டு, நீங்க கொஞ்சம் பொறுமையா பேசியிருக்கலாம். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ண பொண்ண பட்டுன்னு தூக்கி வீசிட்டீங்களே. டேய் கார்த்திக், அவ கிடக்குறா, விடுறா. திரும்பவும் நம்ம மெட்ராஸுக்கு போறோம், ஏன் மேன்சன்ல தங்குறோம். அதே காலேஜில் அவளை விட அழகான பொண்ணை பார்த்து ஃபாலோ பண்றோம், கரெக்ட் பண்ணி கல்யாணத்தை முடிக்கிறோம். அழகப்பு, திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறோமா? சூப்பர் அண்ணன். அப்ப செலவுக்கு பணங்கள் மனதுல. டேய் விக்னேஷ், எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. ஆமா, நீ காரைக்குடியில் எந்த ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ற? எது? டேய், நீ எந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றேன்னு கேட்டேன். நான் இங்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கறேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையா? ஆமா. சரி, இப்போ நீ எங்க இருக்க? நான் இப்போ லீவ் போட்டு அம்மா பக்கம் ஊருக்கு போயிட்டு இருக்கேன். ஊருக்கா? சரியான அம்மா பைத்தியம்டா நீ. சரி சரி, இப்போ நீ இந்த இடத்துல போயிட்டு இருக்க? திருப்பத்தூர் தாண்டி மதுரை தாண்டி. சரி சரி, நீ தாண்டதெல்லாம் போதும், சீக்கிரமா ஊருக்கு போ. அங்க எல்லாம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சித்தப்பு, என் அண்ணன் ஊருக்கு போக சொல்றான், என்னன்னு தெரியல. டேய், ஏதாச்சும் முக்கியமான விஷயமா இருக்கும்டா. நீ உடனே ஊருக்கு கிளம்பு. நாங்க எல்லாரும் இப்படியே மெட்ராஸ் கிளம்புறோம். மேன்சனை வேற அப்படியே போட்டு வந்திருக்கேன், என்ன ஏதுன்னு போய் பார்க்கணும்ல. பாஸ், ஏன் ஃபீல் பண்றீங்க? ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்க எப்போதும் உங்க கூட தான் இருப்போம். ஒரு ஃபோனும் பண்ணுங்க, ஓடி வந்துடுறோம். டேய், நீ தைரியமா ஊருக்கு போ, எதா இருந்தாலும் சொல்லு, உடனே வந்து நிக்கிறோம். என்னம்மா சார், போலீஸ் ஜிப்லாம் வருது. 13 கேளுங்க. என்ன நம்ம ஊருக்குள்ள போலீஸ் ஜிப் எல்லாம் போகுது? வாங்க, என்னன்னு போய் பார்க்கலாம். வாங்க. நான் போய் தலைவரை கூட்டிட்டு வந்து. சீக்கிரம் வாப்பா. என்னப்பா வாத்தியார் வீட்டுக்கு போலீஸ் ஜிப் வந்திருக்கு, கூட இன்னொரு வண்டி வந்திருக்கு. மகாலட்சுமி கிளினிக் டாக்டர் கார்த்திக். பாத்தியாயா? பாருங்கய்யா, நம்ம டாக்டர் தம்பி வைத்தியமாக அதிகாரிலாம் வந்திருக்காங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. ஆனா பாருங்க, என் சின்ன மாப்பிள்ள ஒரு வருஷம் லீவ் போட்டுட்டு வெளியூருக்கு போயிட்டாருங்க. மச்சான் மச்சான், போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. வைத்தியம் எல்லாம் பாக்குறீங்களா? பின்ன ஜோசியமா பாக்குறோம். இன்ஸ்பெக்டர் நல்லா காமெடியா பேசுறாரு. ஐயா, இந்த ஊர்லயே என் மாப்பிள்ள தான் கைராசி டாக்டர்னு பேர் வாங்கினாரு, தெரியுமா உங்களுக்கு? யோ, உன் மாப்பிள்ள எந்த காலேஜ்லயா படிச்சான்? மெட்ராஸ் காலேஜ்ல தான். இதெல்லாம் எதுக்கு கேக்குறீங்க? நீங்க யாரு? என் பையன் தான் டாக்டர் கார்த்திக். உங்க பையன் எம்பிபிஎஸ் படிச்சதா சொல்லி உங்களை எல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். என்னது? அதனால தான் என்கொயரி பண்ண வந்திருக்கோம். யோ, வீட்ல சர்ச் பண்ணியா? ஐயா, மரியாதையோட வாழ்ந்துகிட்டு இருக்க ஆசிரியர் நான். என் வீட்டுக்குள்ள போலீஸ் நுழையிறது எனக்கு கௌரவ பிரச்சனை. நீங்க போங்க,
இன்னைக்கே அவனை வர சொல்லி உங்க இடத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். அங்க வச்சு விசாரிச்சுக்குங்க. எதியா கௌரவ பிரச்சனை? திருடனை வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்கறது உனக்கு பெருமை, போலீஸ் தேடி வந்தாச்சுன்னா உனக்கு கௌரவ பிரச்சனை ஆகி போச்சோ? யோ இந்த ஆளை பிடிச்சி வண்டி ஏத்துங்க. போலீஸுக்கு திமிரா? வாத்தியார் மேல கைய வச்சிருவே நீ. வாத்தியார தூக்கிடுவியா? ஏய் எங்களை மீறி தூக்கிட்டு போயிடுயா? என்ன மிரட்டுறீங்களா? நான் நினைச்சா சுட்டு தூக்கிட்டு போயிருவேன் தெரியுமா உங்களுக்கு? ஏ போலீஸ், இது என்ன டவுன்னு நினைச்சியா? டொப்புன்னு சுடுறதுக்கு இது மீள விட்டா கிராமம். நாங்க நினைச்சாதான் நீங்க மீண்டே போகணும். அப்படி போ. இந்த பாருங்க சார், தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த கிராமத்து மக்கள்லாம் ஒரு மாதிரியானவங்க. அடிக்க அடி, அன்புக்கு அன்புன்னு இருப்பாங்க. இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது பார்த்து கவனமா செயல்படுங்க சார். தப்பு தப்புன்னு வார்த்தையை விட்டீங்களா வம்பா போயிடும். சார் நான் ஒன்றும் சும்மா வரல, தக்க ஆதாரத்தோட வந்திருக்கேன். யோ அந்த ஆபீசர்லாம் வர சொல்லு. கூப்பிடுங்க ஐயா. சார் வாங்க சார். கொடுங்க சார். இந்த ஃபைல் இருக்க பிரிஸ்கிரிப்ஷன் ஒவ்வொன்றையும் எடுத்து படிச்சு பாருங்க. அப்பதான் உங்க பையனோட யோகியதை என்னன்னு புரியும். இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா நாங்க எதுக்கு வந்திருக்கேன்ட்டு? உங்க பையன் டாக்டரா? சொல்லுங்க சார், நீங்க ஒரு வாத்தியார் தானே? டாக்டருக்கே படிக்காம இந்த கிராமத்துல இருந்து வைத்தியம் பார்த்திருக்கான். இதுல யாரா செத்து தொலைஞ்சிருந்தீங்கன்னா யார்கிட்டயா போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? ஐயா டாக்டர் தம்பி வந்தாச்சு. மச்சான் சின்ன மாப்பிள்ள வந்துட்டாரு. யோ எங்க டாக்டர் வந்துட்டாருயா. சொல்லியா சொல்லு. மாப்பிள்ள மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள. என்னென்னமோ நடக்குது, ஏதோ பேசுறாங்க, ஒரு அளவு புரியல மாப்பிள்ள. வாங்க. டேய் கார்த்திக், டேய் கார்த்திக், நீ வந்து டாக்டருக்கு படிக்கவே இல்லைன்னு இவங்க எல்லாம் சொல்றாங்க. அது உண்மையா? சொல்லுடா. டேய் வாய் திறந்து பேசுறா. நீ மெடிக்கல் காலேஜ்ல படிச்சியா இல்லையா? என்ன மன்னிச்சிருங்கப்பா. அப்ப நீ படிக்கலையா? ஆமாப்பா, நான் எம்பிபிஎஸ் படிக்கிறேன்னு சொல்லி உங்க எல்லாரையும் ஏமாத்திட்டப்பா. சரியா தம்பி இப்படி சொல்றேன்? என்ன மாப்பிள்ள இப்படி ஒரே குழப்பமா இருக்கு. நிஜமாவா? ஆமாம். பையனை அரெஸ்ட் பண்ணி வண்டியில ஏத்து. ஓகே சார். ஊருக்கே பாடம் நடத்துறோம் நீங்க, உங்களுக்கு விளக்கம் சொல்லுமா? நாளைக்கே ஒரு வக்கீல வச்சு பையனை வெளியே எடுப்போம். ஆமாப்பா. வேணாங்க, இப்படி ஒரு பிள்ளை எனக்கு வேணாம். அவன் உள்ளே கிடக்கட்டும் இல்ல சாவட்டும். இனிமே அவனை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. என்ன மச்சான் இப்படி பேசுறீங்க? நாளைக்கு பொண்ணு பார்க்க வரேன்னு வாக்கு கொடுத்துருக்கீங்க. குடும்பத்துல 4 விஷயம் அப்படி இப்படி தான் இருக்கும். அது அடுத்து உங்களுக்கு தெரியணுமா? பேசாம தலைவர் சொல்றதை கேளுங்க. அப்ப அந்த அயோக்கியனை என் பிள்ளைய ஏத்துக்க சொல்றீங்களா? ஏத்துக்கணும். ஏத்துக்கிட்டு வாழ்றது தான் வாழ்க்கை. இப்ப என் பொண்ணுங்களை உங்க வீட்டுல வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். நடந்துச்சா? இல்ல. காரணம் மாப்பிள்ளைங்களோட படிப்பு. நான் ஏத்துக்கல. நாம ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கணும்னா அப்புறம் கடவுளுக்கே வேலை இல்லாம போயிடும். என்னங்க, இப்போதான் பெரிய புள்ள கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கான். பொண்ணும் கிட்டத்தட்ட பொருந்தி வந்திருக்கு. நம்ம சின்ன புள்ள விஷயம் நமக்குள்ளவே இருக்கட்டோங்க. கல்யாணம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்க விருப்பப்படி என்ன வேணா பண்ணுங்க. யோ கான்ஸ்டபிள் சார், அந்த கதவை திறந்து விடு. ஓகே சார். வரேன் சார். ஏய் ஏண்டி உம்மன் இருக்க? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? ஓ, மாப்பிள்ளை யாருன்னு உன்கிட்ட சொல்லாம வர சொல்லிட்டாங்க அதனாலயா? அப்ப நீயே சொல்லுடி, எதுக்கு உம்மன் இருக்க? என்ன பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்ன உடனே அந்த பையன் ஞாபகத்துக்கு வராண்டி. அதான் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்கு. எந்த பையன், என்ன ஞாபகம், என்ன டிஸ்டர்பன்ஸ்? நீ பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கெல்லாம் புரியாது. எனக்கே புரியாத விஷயம் உனக்கு எப்படி புரிய போகுது? ஐயோ என்னடி சுவாமிஜி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் தெளிவா தான் சொல்ல. கார்த்திக். கார்த்திக் அவனா? ஆமா, அவன் மட்டும்தான் இப்ப என் மனசுல இருக்கான். அவன் பேசிட்டு போன வார்த்தை, அவனோட பிஹேவியர் எல்லாம் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுடி. அவன் நல்ல வண்டி. உன் பேச்ச கேட்டு
நான் அவனை ஏமாத்திட்டேன். ஏய் என்னடி சொல்ற? ஆமாண்டி, பிடிக்கலன்னு சொன்னதும் போயிட்டான். தன் உயிரை பத்தி கூட கவலைப்படாம ஹியூமன் டெஸ்டுக்கு வந்தான். நான் எதை சொன்னாலும் நம்பினான். எனக்காக நிறைய தியாகம் பண்ணியிருக்காண்டி. நான் தான் அவனுக்கு துரோகம் பண்ணிட்டேன். நீ ஏதோ தப்பான ரூட்ல போற மாதிரி தெரியுது. இல்லடி, சரியா தான் போறேன். அவன் மேல எனக்கு காதல் இல்லனா எதுக்காக இப்படி மைண்ட் டிஸ்டர்ப் ஆகணும்? எஸ், ஐ லவ் ஹிம். ஏய் கார்த்திகா, நான் அவனை காதலிக்கிறேன்டி. ப்ளீஸ், நீதான் இந்த கல்யாணத்தை நிறுத்தி எப்படியாவது அவன் கூட என்ன சேர்த்து வைக்கணும். என்னடி இப்படி படுத்துற? சரி, வர்ற மாப்பிள்ள வரட்டும். நீ போறபடி போய் நில்லு. மத்தத நான் பாத்துக்கிறேன். ஹே கார்த்திகா, இங்க வந்து பாரு. கார்த்திக் டி. வாங்க வாங்க. வணக்கம் டாக்டர் ஐயா. வணக்கங்க. வணக்கம். வாங்க உள்ள போங்க, உள்ள போங்க. எல்லாரும் வாங்க 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 உள்ள வாங்க. ஹே என்னடி வாள சம்மத்துல லங்கடியா இருக்கா? பஜ்ஜி போண்டா டிஃபன்லாம் ரெடி பண்ணியாச்சா? சாப்பாடே ரெடியா இருக்கு. வாங்க வாங்க. அப்பா அம்மா கூட்டிட்டு பொண்ணு பார்க்கவே வந்துட்டா. என்ன கல்யாணத்தை நிறுத்திடலாமா? ஏய் சி, உங்க குடும்ப விவரம் எல்லாத்தையும் வாத்தியாட்ட சொல்லிட்டேன். பொண்ணை கூப்பிட்டீங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை போயிடலாம். நல்லா இருக்குது. வாசுகி போய் பொண்ணு மாப்பிள்ள கூட்டிட்டு வா. போட்டோவை பார்த்துட்டே இருக்காங்க, போய் பொண்ணை கூப்பிட்டாங்க. காப்பி பலகாரம் எல்லாம் கொடுத்து அனுப்புங்க. சரி சரி. நீ எப்பவுமே அதிர்ஷ்டசாலிடி. நீ நினைச்சதெல்லாம் நடக்குது. கார்த்திகா, மாப்பிள்ளை வீட்ல எல்லாரும் வெயிட் பண்றாங்க. வாமா. ஏய் நீயும் வா. ஹே, மாப்பிள்ளைக்கு முன்னாடி பொண்ணு மட்டும் தான் இருக்கணும். இன்னொரு பொண்ணெல்லாம் இருக்க கூடாது. போயிட்டு வா. வா. ஓகே. ஹே, கொஞ்சம் வெக்கப்பட்டுட்டே போடி. வாத்தியாரையா, பொண்ணு வந்தாச்சு, நல்லா பாத்துக்கோங்க. என்னம்மா, நீ ஒரு தடவை மாப்பிள்ளை பார்த்துக்க. நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான்ப்பா. அதுக்கு இல்லம்மா. அட, இப்படி ஒரு பொண்ணு உலகத்துல பார்க்க முடியுமா? வாத்தியாரையா, பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை விட வேற என்ன வேணும்? சார் எவ்வளவு பெரிய டாக்டரா இருந்தாலும் பொண்ணு எவ்வளவு பண்பா வளர்த்திருக்காரு பாத்தீங்களா? எங்களுக்கு பூர்ண சம்மதம். கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்னு கேட்டு சொல்லுங்க. இதுல கேட்டு சொல்றதுக்கு என்ன இருக்கு? இந்த மாசத்துல அடுத்த முகூர்த்தம் எப்பன்னு நாள் குறிச்சிட வேண்டியதுதான். என்ன சொல்றீங்க டாக்டர் ஐயா? அம்மாவை கேட்கணுமா? என்னம்மா சொல்றீங்க? முழு சம்மதம், அவங்களுக்கு சம்மதம். தட்டு மாத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்ன பொம்பளைங்களா சும்மா நிக்கிறீங்க? கொலவை விடுங்க, கொலவை விடுங்க. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. ஐயா, தாட சொன்னாச்சு, எல்லாரையும் நல்லபடியா வச்சு காப்பாத்தியா. இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு கொடு. கார்த்திகா, விக்னேஷ். கார்த்திகா, என்னடி இது? ஏமாந்துட்டோம். எந்திரி. எங்க? உங்க அப்பா கிட்ட நான் பேசுறேன். எந்திரி. என்ன முட்டாள்தனமா பேசுற? அன்னைக்கு மாப்பிள்ளை போட்டோ காமிச்சு பாருன்னு சொன்னப்ப நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் ஓகேன்னு சொன்ன. இப்ப மாப்பிள்ளை வேண்டான்ற. அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தவன் தான் மாப்பிள்ளைன்னு நினைச்சிட்டா அங்கிள். அது மாப்பிள்ளையோட தம்பி. அண்ணனுக்கு பதிலா தம்பி பொண்ணு பார்க்க வந்தா அவளுக்கு எப்படி தெரியும் ஆண்டி? அதுக்காக அப்பா, நான் கார்த்திகை லவ் பண்றேன்ப்பா. எது? லவ்வா?
வெரி குட்மா, வெரி குட். நீ படிச்ச படிப்புக்கு நீ எடுத்த இந்த முடிவு பிரமாதம். 30 வருஷமா இந்த ஊர்ல நான் சேர்த்து வச்ச மரியாதை, நம்ம குடும்ப மானம், இது எல்லாத்தையும் உனக்காக இழக்க நான் தயாரா இல்லை. பத்திரிக்கை அடிச்சாச்சு, ஊரை கூட்டியாச்சு, இனி எதையுமே நிறுத்த முடியாது. இதுல ஏதாவது தப்பு நடந்தது, அப்பா பேரு பேப்பர்ல வரும். தற்கொலை பண்ணிட்டாருன்னு. உலகமே